வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். வெந்தயத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து, புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டயோஸ்டனின் என்று சொல்லக்கூடிய சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது. இதனால தான் வெந்தயம் நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பெருங்குடல் புற்றுநோய் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சாப்பிடும்போது குடல்ல சேரக்கூடிய கொழுப்புகள் மற்றும் தேவையற்ற ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால் பெருங்குடல்ல புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. வெந்தயத்தை தினசரி உட்கொள்ளும் போது தேவையற்ற கொழுப்புகள் அகற்றப்பட்டு பெருங்குடல் சீராக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ புற்றுநோய் ஏற்படுவதை தடுத்துக் கொள்ளலாம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல், அந்த புற்றுநோய் செல் பரவலிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நம்ம சாப்பிடக்கூடிய வெந்தயம் உறுதுணையாக இருக்கும். ஆரோக்கியமான இதயத்தை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதய நோய் ஏற்படாமல் இருக்க விரும்புபவர்கள் வெந்தயத்தை தவிர்க்க கூடாது. வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய இயல்பு வெந்தயம் கொண்டிருக்கிறதால, பிபி கண்ட்ரோலாக இருக்கிறதால ரத்த நாளங்கள் இயல்பாகவே சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். இதனால இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தம் சீரான அளவில் போகிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமான இதயத்தை நம்ம பெறுவதற்கு வெந்தயம் உறுதுணையாக இருக்கும். எலும்புக்கு பலம் சேர்க்கிறது வெந்தயம். உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சு பொருள்களால் பாதிக்கப்படும். உதாரணமாக அலுமினியம் எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி அது உடலுக்கு வலு சேர்க்கிறதால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மச்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்பு ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்வதற்கு இப்பொழுதே வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். பசியின்மை அகண்டு போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சிலருக்கு பசிக்கவே பசிக்காது, எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட உணர்வு இருக்கும். இதுக்கு காரணம் தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் சாப்பிட்றத தவிர்த்துருவாங்க. உண்மையில நம்ம சாப்பிட்ட உணவு முழுமையாக செரிக்காம அது தாமதமானாதான் நமக்கு பசியின்மை ஏற்படுது அப்படின்றது அர்த்தம். அப்போ வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கணும். வெந்தயம் நம்மளுடைய உணவை மிக எளிதில் உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால வயிற்றுல உணவு தங்காது. எப்படியாவது ட்ரை பண்ணி வெந்தயத்தை நம்முடைய உணவுகளை சேர்த்தே ஆகணும். அப்பதான் நம்மளுடைய உணவுகள் நம்ம செரிக்கப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். இதனால பசி நேரத்திற்கு நமக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசியின் மேல் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் வெந்தயம் தான் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு. உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடலில் அதிகமாக சேர்ந்திருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரால்கள், அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை சேர்ந்து அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை தினசரி சாப்பிடலாம். இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகள், ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் சிதைத்து வெளியேற்றிடும். அதனால இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர், அதாவது நார் சத்து, உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றுது. தேவையில்லாத கழிவுகள் நம்மளுடைய உடலை விட்டு இதனால நமக்கு நீங்கி போயிடும். ஸோ கழிவுகள் நீங்க பெறுவதால நோய்கள் குணமாயிடும், பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்கும். சுவாச கோளாறு தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனைகள் விடுதலை பெற்று தரும். அப்போ எந்த விதமான சுவாசம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. வீசிங் ப்ராப்ளம், அதாவது ஆஸ்துமா பிரச்சனை, மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுறவங்க, காசம் இருக்கிறவங்க எல்லாமே கியூர் பண்ணிக்கலாம் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது. உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெந்தயம் உறுதுணையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு உடல் எடை குறைய வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வெந்தயம். வெந்தயத்தை தினசரி தண்ணீரில் ஊற வச்சு 2 டம்ளர்கள், சின்ன டம்ளரில், அதாவது உங்களுக்கு போதுமான அளவில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை படிப்படியாக குறைவதை நீங்களே உணர்வீங்க. உடல் எடை குறையுது அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமாக வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துரும். அதனால நீங்கள் அளவோட எடுத்துக்கிறது நல்லது. முகப்பொரு நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு முகப்பொரு இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெந்தயத்தை ஊற வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வெந்தயத்தை ஊற வச்சு அதை அரைத்து தினசரி உங்களுக்கு முகப்பொரு இருக்கக்கூடிய இடத்துல தடவி
தடவிட்டு ஒரு 30 நிமிஷம் உலர வச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய முகத்தை நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா, கழுவிட்டீங்க அப்படின்னா முகப்பொரு வந்து உங்களுக்கு நீங்கி போயிடும். தோல் நோய்கள் தீர்வதற்கு வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு மறைந்துவிடும். உதடு வெடிப்பு நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். பெண்களுக்கு உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்கும். அவர்கள் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் குறைவான அளவு குடித்துட்டு வரும்போது 2-3 நாட்கள்ல படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து சரியாகி போறதை அவங்களே பார்ப்பாங்க. கண் கருவளையம் மற்றும் கரும்புள்ளிகள், அதாவது பிளாக் சர்க்கிள்ஸ் மற்றும் பிளாக் பிம்பிள்ஸ் எல்லாம் நீங்கி போறதுக்கு, சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றும் கரும்புள்ளிகளையும் அந்த பிளாக் பிம்பிள்ஸையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் பிளாக் சர்க்கிள்ஸையும் நீக்குது. வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், பாக்டீரியா, அழுக்குகள், இந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் நமக்கு ரிமூவ் பண்ணி சருமத்தை வந்து ஆரோக்கியமாக வைக்கும். சரும பளபளப்பு மற்றும் தூய்மை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு காரணம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து தான். இது பளபளப்பான சருமத்திற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கழுவணும் அப்படின்னா வறட்சி தன்மை நீங்கி நம்மளுடைய முகம் நமக்கு பொலிவு பெறும். மேலும் இரவுல தூங்குவதற்கு முன்பு வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டதுக்கு அப்புறம் கழுவி விட்டுட்டு தூய்மையான துணியில நம்மளுடைய முகத்தை துடைச்சோம் அப்படின்னா முகம் நமக்கு பளிச்சுன்னு இருக்க ஆரம்பிக்கும். வயிறு மற்றும் தொண்டை புண் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணப்படுத்துது. மேலும் இது வந்து நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு வெந்தயம் கொண்டு இருக்கிறதால நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய கொப்புளங்கள், வயிற்று பகுதியில் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய கொப்புளங்கள், கிருமிகள் இது எல்லாத்தையும் நீக்கி இருமல், தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். மலச்சிக்கல் தீர்வதற்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும்போது நலம் பெற முடியும். தினசரி வெந்தயம் சாப்பிடும்போது மலச்சிக்கல் நீங்கும். சாப்பிடக்கூடிய உணவை வெந்தயம் நல்லா செரிக்க வச்சு வயிறை சுத்தமாக வைத்துக்கிறதால மலச்சிக்கலை வெந்தயம் நமக்கு சரி பண்ணிடும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயம் வந்து சீரற்ற உணவு பழக்க வழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சுகர் ப்ராப்ளத்தை நமக்கு கியூர் பண்ணுது. அதாவது சர்க்கரை நோய் ஏற்படுவதை தடுக்குது, நமக்கு சர்க்கரை நோயை குணப்படுத்துது. இதுக்கு காரணம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து தான். இது நம்மளுடைய கார்போஹைட்ரேட்டுடைய அளவை ரத்தத்தில் வந்து குறைத்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை வந்து கண்ட்ரோலாக வைக்குது. நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் வெந்தயம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்கள் முன்னாடி நினைச்சீங்க அப்படின்னாலும் வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். பொடுகு மற்றும் பேன் தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். அதை குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசும் போது பேன், பொடுகு தொல்லை வந்து உங்களுக்கு நீங்கும். வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக இதில் பாலை கூட பயன்படுத்தலாம். பேன் மற்றும் பொடுகு தொல்லை உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் வெந்தயத்தில் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண முடியும்னா தொடர்ந்து நம்முடைய உணவுகளை வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நிறைவான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். வெந்தயத்தை பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.